அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சைன் அப் சோல் யோகா சென்டர்லேருந்து மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பானர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிகாசனம் என்ற ஒரு ஆசனத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக வஜ்ராசன நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். பின்பு 2 கைகளிலும் உள்ளங்கை முதல் முழங்கை வரை தரையில் வைத்து கொள்ள வேண்டும். முழங்கையானது நம்முடைய தோள்பட்டைக்கு நேராகவும் முழங்கைக்கு நேராகவும் முன்னோக்கி வைத்து கொள்ள வேண்டும். பின்பு உடலை ஏ ஷேப் போன்று உயர்த்தி கொள்ள வேண்டும். இடுப்பை மேலே உயர்த்தி ஏ போன்று நின்று கொண்டு ஒரு காலை முன்னும் ஒரு காலை பின்னுமாக வைத்து கொண்டு பின்னால் இருக்கக்கூடிய காலை வெயிட் இல்லாமல் லேசாக வைத்து கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய காலை ஒரு அழுத்தம் கொடுத்து உடலை மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். இந்த ஆசனத்தை மேலும் விரிவாக படிக்க பிங்க மயூராசனம் செய்வது எப்படி என்று ஒரு காணொளி நாங்கள் யோக சிற்பி சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். அந்த காணொலியை பார்க்கும்போது இன்னும் விளக்கமாக நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறாக உடலை காலை மேலே உயர்த்தி 2 கால் பாதங்களையும் தலை மீது வைத்து கொள்ள வேண்டும். இது விருச்சிகாசனம். விருச்சிகம் என்றால் தேள் என்று பொருள். தேள் தன்னுடைய வால் பகுதியை உயர்த்தி கொள்வது போன்று செய்யக்கூடிய நிலை. இது விருச்சிகாசனம். இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எங்களுடைய யோக சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்ற பின்பு பயிற்சிகளை செய்து கொள்ளலாம். மேலும் படிக்க விரும்புகிறவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் செய்யக்கூடிய காணொலியை அனுப்பி அவருடைய தவறுகளை திருத்தம் செய்து நாங்கள் மறு காணொலியை வெளியிட்ட பின்பு உங்களுடைய சந்தேகங்கள் தெளிவு பெற்று பயிற்சி செய்து கொண்டு நீங்களும் யோகக்கலையில் சாதிக்கலாம். வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ.